ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல எமோஷனல் டிராமாவான ரிலீஸ் ஆன படம் தான் 2025ல வந்த ஸ்ட்ரா. இந்த மூவியை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி கேட்டிங்கன்னா, தன்னோட குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய அந்த நோயில இருந்து போக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு தன் குழந்தைய கொண்டு வரணும்னு ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு தாய் வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க ரொம்பவே வறுமையில இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் அந்த தாய்க்கு இல்லாத எல்லா கஷ்டமுமே வந்துகிட்டு இருக்கு. அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அந்த தாய்க்கு என்னாச்சுன்னு ரொம்பவே எமோஷனலா கொண்டு போன கதை தான் இந்த படமே. சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு பிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவங்களோட பேரு ஜனாயா, அவங்க பொண்ணோட பேரு ஆர்யா. அப்போ அப்படி அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜனாயா வந்து அவங்களோட பொண்ணை தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நாளை ஜனாயாவும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்களோட பொண்ணை எழுப்பி இப்போ குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு. ஏன் அப்படி சொல்ற, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கே அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றா. ஏன் எதுக்கு உன்னை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, லஞ்ச் பீஸ் இன்னும் நீங்க கெட்டல, அதனால தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்டுக்கிட்டு ஜனாயாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. சே, தான் பொண்ணை கிண்டல் பண்றாங்களே அப்படின்னு. அப்ப நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, லஞ்ச் பீரியடுக்குள்ள நான் அந்த பீஸை கெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷா கெட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இந்த படத்தோட டைட்டிலையுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க ரூமை விட்டு வெளியே வந்து அவங்களோட கார்ல ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு தாத்தா வீல் சேர்ல ஜனாயாவை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜனாயாவும் அந்த தாத்தாவை பார்த்த உடனே, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாத்தாவும் விடாம ஜனாயாவை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, மனசு கேட்காம தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சில்லறையையும் அந்த தாத்தா கிட்ட கொடுக்கறாங்க. அப்ப அப்படி ஜனாயா வந்து அந்த தாத்தாக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி பாத்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, இவருக்கு கொடுக்கலாம் உனக்கு காசு இருக்கு, எனக்கு ரெண்ட் கொடுக்க மட்டும் உனக்கு காசு இல்லையா அப்படின்னு. அப்ப ஜனாயா வந்து அந்த லேடியை பாத்துக்கிட்டு, கோவப்படாதீங்க, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, இன்னைக்கு 10 மணிக்குள்ள உங்க ரெண்ட்டை நான் கொடுத்துடுறேன், ஏன்னா இன்னைக்கு எனக்கு சம்பள நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்போ ஆரியா படிக்கிற ஸ்கூல்ல அவளை டிராப் பண்ணிட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, இன்னைக்கு எனக்கு சம்பளம் வருது, உன்னோட ஃபீஸை பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஜனாயா வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப கவுண்டர்ல கஸ்டமர்ல ரொம்ப கிரௌடா இருக்கிறத பார்த்து அவங்க அவசர அவசரமா அவங்களோட லாக்கர் ரூம்ல போயிட்டு ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பாஸ் வந்து, என்ன மச மசன்னு ஆம மாதிரி இருந்துகிட்டு இருக்க, அந்த இடத்துல கூட்டம் ரொம்பவே இருக்கு, சீக்கிரமா ஓடி போ அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜனாயா வந்து ஒரு கவுண்டர்ல பில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கஸ்டமர் வந்து கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜனாயா வந்து கார்டு நாட் அக்செப்டட் ஒன்லி கேஷ் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி இங்க பே பண்ணிருக்கேன், மரியாதையா இந்த கார்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜனாயாவும் ஒன்லி கேஷ் தான் அப்படின்னு சொல்றா. எனக்கு உன் பொருளே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த கஸ்டமர் வந்து கோவத்துல உடைச்சு விட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க காலு கீழே உடைஞ்சு போன பாட்டில்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இப்போ அந்த பாஸும் வராரு. அப்ப அந்த உடைஞ்சு போன பாட்டில்ஸை பார்த்து, இது மேல கஸ்டமர் கால் வச்சா நம்ம ரெப்புடேஷனே போயிடும், இதை மரியாதையா தொட அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாப் எடுத்துட்டு வர சொல்றாரு. இப்ப அந்த பாட்டில்ஸை கிளீன் பண்றதுக்காண்டி மாப் எடுத்து ரெடியா இருந்துகிட்டு இருக்கும் போது ஜனாயாக்கு ஒரு கால் வருது. அது என்ன கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியாவோட ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க பொண்ணோட லஞ்ச் ஃபீஸ் $40 இன்னும் பே பண்ணல, அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இப்ப என்னால வர முடியாது, ஆனா இன்னைக்குள்ள உங்க ஃபீஸை பே பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க இப்பவே வந்தாகணும்னு அந்த ஸ்கூல்ல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடியே அந்த பாஸும் வந்துடுறாரு. அந்த பாஸ் வந்து ஜனாயா போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, சொல் பேச்சு கேட்கவே மாட்டியா அப்படின்னு. அப்ப ஆல்ரெடி அந்த பாஸ் வந்து பயங்கர கோபத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது இப்ப என் பொண்ணோட ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஜனாயா ரெக்வெஸ்ட் பண்றா. இதை கேட்ட அந்த பாஸும் பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாரு. என்ன விளையாடுறியா நீ, கஸ்டமரை பார்த்தல எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு, ஆல்ரெடி இந்த இடத்துல தேவையான ஆட்களே இல்ல, இதுல நீ வேற வந்ததும் போறேன்னு சொல்ற, என்ன விளையாடுறியா நீனு பயங்கர டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜனாயாவும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா, என்னை இப்பவே வர சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பாஸ் வந்து, போயிட்டு 30 நிமிஷத்துல நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஜனாயாவும், நான் போறதுக்கே 30 நிமிஷம் ஆயிடுமே அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, போறதா இருந்தா 30 நிமிஷத்துல வர மாதிரி இருந்தா வா, இல்லாட்டி அப்படியே போயிடு அப்படின்னு சொன்னதால இப்ப வேற வழி இல்லாம ஜனாயாவும் எதுவும் பேசாம இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கார் எடுக்கிறதுக்கு
முன்னாடி பேங்க்ல போய் $40 வித்ட்ரால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேங்க்குக்கு வராங்க. பேங்க்ல பார்த்தா ஆல்ரெடி அங்க நிறைய கஸ்டமர் கியூல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரமா விடுறீங்களா, என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட கேட்டதுக்கு அந்த மேனேஜரும் இப்போதைக்கு விட மாட்டாங்க. சரி இங்க நின்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ கார் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்யாவோட ஸ்கூலுக்கு இப்ப வந்து அவசர அவசரமா உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற பிரின்சிபாலை பத்தி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணு எங்க அப்படின்னு. அப்பதான் ஆர்யாவும் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆர்யாவை 2 பேர் புடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போறாங்க. ஏன் என்னாச்சு, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, எதுக்காண்டி இப்படி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, நாங்க குழந்தைகள் காப்பகத்துல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கலன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு, அதனால உங்க குழந்தை வந்து இனிமேட்டு எங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற ஜனயா வந்து சரி ஓகே கூட்டிட்டு போங்க நான் சொல்லுவாங்க. அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைய நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு. அப்ப ஆர்யாவை இழுத்து போய்கிட்டே இருக்கும்போது ஆர்யாவும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. அதை கேட்ட உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட அவளுக்கு சில மெடிக்கல் கண்டிஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவளுக்கு வேலைக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவோ கெஞ்சி கேட்டாலும் தன்னோட குழந்தைய கொடுக்கற மாதிரி தெரியல. அவங்க கையில ஒரு கார்டை கொடுத்துட்டு நீங்க எப்ப வேணா உங்க குழந்தைய வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப தான் குழந்தை இல்லாம இனிமேட்டு நான் என்ன பண்ணுவனும் அப்படின்னு ஜனாயாவும் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜனாயா வந்து டிராபிக்ல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னடா ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருக்கோம், மூவ் ஆகாது போலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு லெஃப்ட் எடுத்தா அங்க ஒரு கார் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த கார் இடிக்காம திரும்பினதுக்கு அப்புறம் அந்த காருக்குள்ள இருந்தவன் ஜனாயாவை அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஜனாயாவும் இது எதையுமே காதுல வாங்காம வேலைக்கு சீக்கிரம் போனா போதும்ட்டு அவங்களும் கார் எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்புறாங்க. அப்ப அந்த காருக்குள்ள இருந்தவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. உனக்கு அவ்வளவு திமிரா, ஒரு சாரி கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஜனாயாவை ஃபாலோ பண்ணி ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான். இப்ப அவன் அப்படியே பின்னாடி வந்து ஜனாயாவோட காரை முட்டின உடனே அந்த கார் ட்ரிப்ட் ஆகி அப்படியே நிக்குது. அப்ப அவன் அப்படி இடிச்சதுல இப்போ ஜனாயாவோட கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வேற புது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேனட்டை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு சைரன் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு லேடி போலீஸ் வந்து நம்ம ஜனாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜனாயா வந்து அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவ வந்து என் காரை இடிச்சிட்டு போயிட்டான், இப்ப என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அப்படி நம்ம ஜனாயா வந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த இடிச்சவ வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் தான் என்ன இடிச்சவன், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடிச்சவ வந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். யார் அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு போலீஸ் தான். அப்ப அந்த லேடி போலீஸ் இன்னொரு போலீஸுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஜனாயா கிட்ட உங்களோட லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜனாயாவா அவங்க காருக்குள்ள போய் லைசன்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த போலீஸ் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ லைசன்ஸ் இல்லைன்னு சொன்ன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லேடி போலீஸ் வந்து நீ ரொம்ப கோவப்படுற, நீ போ நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆண் போலீஸும் போறதுக்கு முன்னாடி ஜனாயாவை பார்த்து பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப ஜனாயாவா அவங்களோட லைசன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபைன் போட போறேன் அப்படின்னு அந்த லேடி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஜனாயாவும் தப்பு நான் பண்ணவே இல்லையே, அது மட்டும் இல்லாம இப்ப என்கிட்ட கேஷ் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ண அடிக்கிற மலையில ஜோரா நனைஞ்சுக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜனாயா வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற கவுண்டர்ல நின்று இப்போ வேலை பார்க்கலான்னு பார்த்தா அந்த பாஸ் வந்து ஜனாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. இப்ப அங்க இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த பாஸ் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் சொன்ன டைமை தாண்டி 2 மணி நேரம் லேட்டா வந்திருப்பா அப்படின்னு, அதுவும் வந்தது மட்டும் இல்லாம இப்படி அலங்கோலமாவா வந்திருப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜனாயாவா அவங்க பாஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் கேட்காத அந்த பாஸ் வந்து நீ எதுவுமே பேசாத, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜனாயாக்கும் புரியுது இவர்கிட்ட பேசி இதுக்கு மேல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு. அப்ப என்னோட சம்பள காசை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ உனக்கு சம்பள காசு வேற வேணுமா, அது வேணும்னா உனக்கு அது மெயில்ல வரும், வேலையை விட்டு தூக்கிட்டா அவங்களோட சம்பளம் மெயில்ல தானே வரும், இதுதானே நம்ம கம்பெனி பாலிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது வர வரலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, அந்த பணம் எனக்கு இப்பவே வேணும் கொஞ்சம் கொடுங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அது என்னோட பிரச்சனை இல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாஸ் வந்து போயிடுறாரு. அப்ப என்னடா படம் ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இப்ப ஜனாயாக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப மலையோட நனைஞ்சுக்கிட்டு ஜனாயா வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல உள்ள பொருட்களை எல்லாம் ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஜனாயா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, இதுல என் பொண்ணோட மெடிசன்லாம் இருக்கு அப்படின்னு. அப்ப ஆர்யாவோட பேக்ல அவளோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவளோட மெடிசன்ஸ் எல்லாம் அந்த பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதி மெடிசன் தண்ணியில நனைஞ்சிருது. அப்ப இப்ப ஜனாயா வந்து ரொம்பவே பஸ்ட் அவுட் ஆகி இப்ப பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா ஜனாயா கிட்ட காசு சுத்தமா இல்லாததால
இருக்கிறதால அவங்க பாஸ நம்பிதான் இப்போ வந்திருக்காங்க. மரியாதையா என்னோட சம்பள செக் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. அப்ப என்னதான் கெஞ்சி கேட்டாலும் அந்த பாஸ் வந்து கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உன்னோட செக் வந்து மெயில்ல வரும், மரியாதையா இந்த இடத்த விட்டு போய் தொலை, இல்லாட்டி உன்னை அடிச்சு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எவனே தெரியாதவன் அந்த ரூமுக்கு வந்து ஜனாயாவோட பேட்ச பாத்துக்கிட்டு அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறான். அப்ப அவனை பார்த்த பாஸ் இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த புதுசா வந்தவனும் வாய மூடுறா கிளவா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். இத பாக்குற அந்த பாஸுக்கு அள்ளு இல்ல. அதே மாதிரி ஜனாயாவுக்குமே யாரா நீங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மரியாதையா உங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட தரணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பாஸுமே இப்ப அவர்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே அந்த டேபிள் மேல வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி அந்த பாஸ் வந்து ரொம்பவே பதட்டத்தோட அந்த டேபிள் மேல காசை வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறவன் நம்ம ஜனாயா கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பேக்ல அந்த பணத்தை போட்டு அந்த பேக்கை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஜனாயாவும் அந்த பணத்தை எடுக்கும் போதுதான் இதுக்குள்ள நம்ம குழந்தையோட மெடிசன் இருக்கு அப்படின்னு அந்த பேக்கை தர மாட்டாங்க. அப்ப அந்த துப்பாக்கியை வச்சு மிரட்டுறவனு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். மரியாதையே இப்ப நீ இந்த பேக்கை தராட்டி உன்னை சுற்றுவான் அப்படின்னு, நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டா நாளா இந்த பேக்கை உனக்கு தரமாட்டான் அப்படின்னு அந்த பேக்கை கொடுக்காம தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் அந்த பேக்கை புடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜனாயா தராததால அந்த துப்பாக்கியை வச்சு ஜனாயாவோட மண்டையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படி ஜனாயாக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஜனாயாக்கும் பயங்கர கோபம் ஆயிடுது. அந்த கன்னை புடுங்கி எதிர்த்து நின்னவனையே சுட்டுடுறாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஜனாயாக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்கு. அவன் கூட வந்தவனுமே இதை பார்த்து பயந்து ஓடி போயிடுறான். இப்ப அந்த பாஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜனாயா மேலதான் பயங்கர கோவப்படுறாங்க. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, அவ வரும்போதே உன்னோட பேர் சொன்னா எனக்கு நல்லா கேட்டுச்சு, நீயும் அவனும் கூட்டாளியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்னை போலீஸ்ட சொல்லி உள்ள தள்ளாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்னோட சூப்பர் மார்க்கெட்ல ராபரி நடந்திருக்கு, அந்த பொண்ணு பேரு ஜனாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த பாஸ் வந்து போலீஸ் கிட்ட ஜனாயாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஒரு பதட்டத்துல அந்த பாஸையுமே சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜனாயா வந்து டேபிள் மேல இருக்கிற பணத்தை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஜனாயாவோட சம்பள செக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப கரெக்டா பேங்க் வாட்ச்மேனும் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஜனாயாவும் அந்த பேங்க்குக்கு வராங்க. அப்ப அந்த வாட்ச்மேன் வந்து நாளைக்கு வாங்க பேங்க் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்பவே பணம் வேணும் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாட்ச்மேனும் விடுற மாதிரி தெரியல. அப்ப அந்த வாட்ச்மேன் கிட்ட உள்ள இருக்கிற மேனேஜர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள உள்ள விடுங்க பரவாயில்ல அப்படின்னு. இப்ப ஜனாயாவும் பேய் அரைஞ்ச மாதிரி அந்த கவுண்டருக்கா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த சம்பவத்தை தெரிஞ்சு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபீமேல் ஆபீசரோட பேரு ரேமன், மேல் ஆபீசரோட பேரு பில்லி. என்னாச்சு ராபரியான்னு பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட கேட்டதுக்கு ராபரிலாம் எதுவுமே ஆகல, ஒருத்தவங்கள தலையில ஷூட் பண்ணிருக்காங்க, இன்னொருத்தவங்கள இடுப்புல சுட்டு சாவடிச்சிருக்காங்க, அந்த ஒயிட் ஷர்ட் மாதிரி இருக்காருல அவர் தான் மேனேஜர்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ரேமனும் சிசிடிவி ஏதாவது ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்து அங்கதான் மேம் போறோம் அப்படின்னு இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கிளியராவே நம்ம ஜனாயா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இப்ப அந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ரேமனுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஜனாயா வந்து கிரைம் பண்ற மாதிரி தெரியல, அவ அவளோட செக்கை வாங்கலான்றப்பதான் ராபரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்து இங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜனாயாவோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஜனாயாவோட ஃப்ரெண்டு ஜனாயாவை பத்தி நல்லதா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ ரொம்பவே நல்லவ, அவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு இப்ப ரேமனும் பில்லியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பில்லி வந்து ஜனாயா தான் தப்பு பண்ணிருப்பாளோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ரேமனும் அவ மேல ஒரு தப்புமே இருக்காது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு இப்படி சொல்ற, அதான் நீயே சிசிடிவில பார்த்தல, அவ தானே அந்த 2 பேத்தையும் சுட்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அவசரத்துலதான் சுற்றுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனாயா வந்து அந்த கவுண்டர்ல தான் செக்க கொடுத்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கேஷ் கவுண்டருக்குள்ள இருக்கிறவங்களுமே உங்களோட ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜனாயா கிட்ட இப்போதைக்கு அவங்களோட ஐடி இல்ல, என்கிட்ட ஐடி இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு ஐடி இல்லாம உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்புறம் எதுக்கு ஐடி அப்படின்னு கேட்டதுக்கு இதுதான் மேம் எங்க பேங்க் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை மேல வச்சுக்கிட்டு எனக்கு இப்ப பணம் உடனடியா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இதை பாக்குற அந்த கேஷ் கவுண்டருக்குள்ள இருக்கிறவங்களுமே ரொம்பவே பேனிக் ஆயிட்டு சரி இருங்க மேம் நான் பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஜனயா வந்து கன் எடுத்து மிரட்டின உடனே இது ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ போலீஸும் உடனே பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பேங்க்ல இருந்து அலர்ட் வந்திருக்கு கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மேனேஜரும் ரொம்பவே பதட்டமா ஆமா எங்க பேங்க்ல கொள்ளையடிக்கிறாங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களோட அடையாளத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜனாயாவோட
அடையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரேமனும் பெண்ணியும் ஜனாயாவோட வீட்டுக்கிட்ட போயிட்டு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜனாயாவோட பொருள்லாம் வெளியே இருக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரும், அப்ப வாடகை ஒழுங்கா எனக்கு தரல, நான் நியாயமா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வீல் சேர்ல ஒரு தாத்தா இருந்தாங்க பாத்தீங்களா, அவர் வந்து பென்னி கிட்டயும் ரேமன் கிட்டயும் ஜனாயா வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க சிதறி கிடக்கிற பொருட்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்க கார் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது வாக்கி டாக்கில இருந்து ஒரு மெசேஜ் வருது. பக்கத்துல இருக்கிற பேங்க்ல ராபரி நடக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவங்களோட பேரு ஜனாயா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ரேமன் வந்து உடனே கார் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேங்க் பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேஷ் கவுண்டரை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கேஷியரும் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே இப்போ மேல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனாயா வந்து, எனக்கு இவ்வளவு பணம் எல்லாம் தேவையே இல்லை, என்னோட செக்குக்கான பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேங்க்ல இருக்கிற வாட்ச்மேனு இப்ப என்ட்ரன்ஸ் டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அந்த மேனேஜர் வந்து அங்க இருக்கிற சில கஸ்டமர் கிட்ட பொலைட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க பேனிக் ஆகாம இருங்க அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற கஸ்டமர்கிட்ட பேசி முடிச்சுட்டு இப்ப ஜனாயா பக்கத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எக்காரணத்தை கொண்டு அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வத வத வதன்னு போலீஸும் அந்த பேங்கை சுத்து போட்டு இப்ப கன் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரேமனும் பென்னியும் அந்த பேங்க் பக்கத்துல வந்துடுறாங்க. அப்போ கடைசியா தான் வந்தாரு விநாயக்னு சொல்ற மாதிரி போலீஸோட சீஃப் லாஸ்டா வந்து இப்ப ரேமன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப ரேமனும் அவங்களோட சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனாயான்ற ஒரு பொண்ணு வந்து அவங்களோட பாஸ் சுட்ட மாதிரி சிசிடிவில நாங்க பார்த்தோம் அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற பென்னியா அவரோட சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனாயா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கொலை பண்ணிருக்கா, அவளுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ரேமன் வந்து அவங்களோட சீஃப் கிட்ட ஒண்ணு சொல்ல வராங்க, ஆனா தயங்குறாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஜனாயாவை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி ரேமனும் சீஃபும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப பேங்குக்குள்ள தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற கஸ்டமர்ல ஒருத்தவன் ரொம்ப சூடாக்கி ஜனாயா கிட்ட இருக்கிற கண்ணை புடுங்கலான்னு ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அந்த மேனேஜர் வேணாம் அப்படின்னு கத்துறாங்க, இவன் ஏன்டா இப்படி கத்துறான்னு உடனே திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தவன் ஜனாயா கிட்ட இருந்து அந்த கண்ணை புடுங்கும் போதே ஜனாயாவும் அவங்க கிட்ட இருக்கிற கண்ணை ஃபயர் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கிற போலீஸுமே கன் எடுத்துக்கிட்டு அலர்ட்டா இருக்கிறாங்க. அப்ப அந்த கண்ணை புடுங்க வந்தான் பாத்தீங்களா, அவ வந்து இவனடா சுடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாட்ச்மேனா அவனும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. இப்ப வெளியே ஓடி வந்தவங்க கிட்ட கன் பாயிண்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யார் நீங்க அப்படின்னு. நாங்க ஒன்னும் பேங்க் கொள்ளையடிக்க வரல, நான் அவகிட்ட இருக்கிற கண்ணை புடுங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவ ஃபயர் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வெளியே ஓடி வந்தவனு ஜனாயாவை திட்டுக்கிட்டே போயிடுறான். இப்ப பேங்குக்குள்ள ஜனாயா வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா, எனக்கான என்னோட காசை மட்டும் தானே கேட்டேன், உங்களை ஏதாச்சும் நான் பண்ணனா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்போ அப்படி ஜனாயா வந்து அந்த பேங்குக்குள்ள பயங்கரமா கத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற டிவில நியூஸாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பேங்க் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜனாயாவுக்குமே புரிய வருது, எதுக்காக வெளியே எத்தனை போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல அந்த மேனேஜருக்கு இப்போ கால் வருது, யார் பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸோட சீஃப் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜனாயா கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஜனாயாவும் காதுல வைக்கிறாங்க. அந்த சீஃபோட வாய்ஸை கேட்ட உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே அந்த சீஃபை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனாயா கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தரை சொன்னனே, அவர் என்ன வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ரேமனுமே அவங்க கிட்ட நான் பேசவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஒரு பெண், நான் ஒரு பெண், நான் பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதால சரி ஓகேன்னு அந்த சீஃபும் ஆர்டர் கொடுக்குறாரு. இப்ப ரேமன் வந்து அந்த ட்ரக்குக்குள்ள போயிட்டு இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மேனேஜர் ஸ்பீக்கர்ல போட்டதுக்கு அப்புறம் ஜனாயா கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியே, பேங்குக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சேஃபா இருக்கிறாங்களா, எங்களுக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் துப்பாக்கியால சுடல, அவ என்ன தட்டி விட்டான், அதுல தெரியாம நான் கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நீ எதுக்குமே பயப்படாதே, எனக்கு நல்லா புரியுது நீ பயத்துல இருக்க, அவசரப்பட்டு உன் கையில இருக்கிற துப்பாக்கியை வச்சு யாரையும் சுற்றாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி ரேமன் வந்து ஜனாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஒன்னும் பேங்க் கொள்ளையடிக்கலாம் வரல, என் செக்ல உள்ள கேஷை வித்ட்ரால் பண்ணிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேமனும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, எல்லாமே எனக்கு புரியுது, இது எல்லாமே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னோட கண்ணை கீழே வச்சுட்டு உன்னோட பேக்கை எடுத்துட்டு வெளியே வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வரமாட்டேன், வெளியே வந்தா என்ன கொன்னுடுவீங்க, என்ன ஜெயில போட்டுருவீங்க அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு காலையில $40 கொடுத்திருந்தா இந்நேரம் நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் ஜனாயா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ தான் பேங்கை கொள்ளையடிக்க வரல, பேங்குக்குள்ள இருக்கிறவங்களை வெளியே விடு அப்படின்னு சொன்னதுக்கு போனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால அந்த மேனேஜருமே பயத்துல போனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜனாயா கிட்ட பேசுறதுக்காண்டி ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, அவரு வந்து இப்ப ரேமன் கிட்ட கேட்டுக்கிட்டு
இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா பேசுறீங்களே, எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் முன்னாடி ஆர்மில நெகோஷியேட்டரா தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதால, இனிமேட்டு நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேங்க்ல அந்த மேனேஜர் வந்து ஜெனாயாக்கு தேவையான அந்த $521 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காசை வாங்கிட்டு ஜெனாயா வந்து எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதுல இருந்து ஒரு $40 எடுத்துட்டு இப்ப அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்குறாங்க. இதை என் பொண்ணு கிட்ட எப்படியாவது கொடுத்துடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த மேனேஜர், எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க, உங்க பொண்ணை நீங்க பாப்பீங்க, நீங்களே இதை கொடுத்துருங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு என்ன அவ விடமாட்டா அப்படின்னு டிவியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவில யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ மலையில ஜெனாயா வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார வந்து பின்னாடி இருந்து இடிச்சான் பாத்தீங்களா, அவனை தான் டிவில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து போறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஜெனாயாவை மிரட்டினதுனால அதுலதான் ஜெனாயா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்ப ஜெனாயா வந்து மேனேஜர் கிட்ட சுத்தி இருக்கிற எல்லா கர்டன்ஸையும் மூடுங்க அப்படின்னு சொன்னதால அந்த மேனேஜர் கேஷியர் கிட்ட சொல்றாங்க, கர்டன்ஸ் எல்லாம் மூடுங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த கேஷியர் உடனே ஓடி போயிட்டு இருக்கிற எல்லா கர்டன்ஸையுமே மூடிக்கிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்க்கு உள்ள தெரியாதபடி. ஆனா ஜெனாயாக்கு தெரியாது, ஆல்ரெடி போலீஸ் வந்து சிசிடிவில வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜெனாயாவோட டிரான்ஸ்பரண்ட் பேக்ல பார்த்தா சிலிண்டர் மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கும்போதே உடனே பாம் ஸ்குவாடையுமே கூப்பிட சொல்றாங்க, இவகிட்ட பாம் இருக்கா அப்படின்னு. அதே சமயத்துல அந்த பேங்க் எம்ப்ளாயில இருந்து ஒரு பொண்ணு வந்து அவளோட மொபைல்ல ஜெனாயாக்கு தெரியாம லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்ப அந்த பேங்க்ல 3 வயசான கஸ்டமர் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டி வந்து, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் உட்காரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன மன்னிச்சிருக்க, உடனே சேர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டிய உட்கார வைக்கிறாங்க. அப்ப அங்க இன்னும் 2 வயசான கப்பல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல அந்த தாத்தா வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, என்னால இங்க இருக்க முடியாது, நாங்க போறோம், நீ முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோர் வழியா போய்கிட்டு இருக்கும்போது ஜெனாயா வந்து எதுவுமே பண்ணாம இருக்காங்க. நீங்க போறதா இருந்தா போய்க்கோங்க அப்படின்னு. இப்ப அந்த சிசிடிவில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற சீப்புக்குமே ஒண்ணும் புரியல, இவ என்ன எதுவும் பண்ணாம இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் வெளியே போலீஸும் ரெஸ்கியூ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெனாயாவுமே டோரை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, மரியாதையா போய் டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப ஜெனாயா கிட்ட இருக்கிற பேக்ல இருந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ண பாக்குறாங்க. ஆனா இது அந்த பேங்குக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பாத்துக்கிட்டு இருக்கிற போலீஸ்க்கும் ஜெனாயா ஏதோ பாம்ப தான் வெடிக்க வைக்க போறாளோ அப்படின்னு பதட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் வந்து, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத, நம்ம ஒன்னாவே வெளியே போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெனாயா வந்து வெளியே போனா அவ என்ன சாவடிச்சிருவான்னு அந்த போலீஸ பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜெனாயாவும் தான் பொண்ணோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து எரியிற லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸுக்கும் பெருமூச்சு வருது. அதே மாதிரி அந்த பேங்குக்குள்ள இருக்கிறவங்களுக்குமே பெருமூச்சு வருது. இப்ப அடுத்து எப்படி வெளியே போறதுன்னு ஜெனாயா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கேஷியர் வந்து பயம் கலந்த பதற்றத்தோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ என்ன கண்டிப்பா கொன்றுவா, அவ என் மேலதான் ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னு. இப்ப ஜெனாயா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ரூம்ல இருந்து சேர் எடுத்துட்டு வந்து, எதுக்காக தேவையில்லாம நிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப எல்லாத்துக்கும் சேர் எடுத்து போட்டுக்கிட்டு இப்ப ஜெனாயாவும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம், நிக்கிறதோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொன்ன வார்த்தைக்குள்ள அவ்வளவு வலிகள் அவளுக்குள்ள இருக்கு. இப்ப மறுபடியும் போலீஸ் இருக்கிற இடத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி நம்ம பத்திரமா ஹாஸ்டேஜ் எல்லாம் வெளியே கொண்டு வரதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆபீசர் வந்து சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு அந்த பேங்கோட ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சு, இப்ப நம்ம ஸ்மோக் பாம் போட்டு உள்ள போய் எல்லாரையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்கிற ரேமன் வந்து, நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு உள்ள போனா பாம் வெடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே ஆபத்து, நம்ம மறுபடியும் கால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சீஃப் வந்து, சரி ஓகே மறுபடியும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால அந்த பேங்க்குக்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லா போனும் ரிங் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஜெனாயாக்கு இந்த சத்தம் சுத்தமா பிடிக்கல. ஐயோ இந்த போன் சத்தத்தை கேட்டாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஜெனாயா கிட்ட, அந்த போனை அட்டன் பண்ணி பேசுங்க, அவங்க உங்களுக்கு ஃபேவரா கூட பேசலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதால அதை கேட்டுக்கிட்டு ஜெனாயாவை இப்ப அந்த காலை அட்டன் பண்ணிக்கிட்டு ரேமன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேமனும் கால் அட்டன் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே எதுக்கு அத்தனை போலீஸ் இருக்கீங்க, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இதான் லைவ்லயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாரும். இப்ப ரேமன் வந்து, எல்லா பிரச்சனையும் முடியணும்னா நீ வெளியே வந்தா தான் முடியும், வெளியே வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வெளியே வந்தா என்ன அந்த போலீஸ் அடிச்சு சாவடிச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற ரேமனுக்கு ஒன்னும் புரியல, யாரும் எந்த போலீஸும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல அந்த போலீஸ் என்ன சொன்னா, மறுபடியும் என்ன பார்த்தா சாவடிச்சிருவான்னு அவன் என்ன மிரட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, எந்த போலீஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வெளியே நிக்கிற போலீஸ் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம என் காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த போலீஸே தான் வந்து என்னை இடிச்சிட்டு என் காரை டோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா என் காரை என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லைவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேமனும் ஜெனாயா கிட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ வெளியே வா, நான் இருக்கேன், உன்னை எந்த போலீஸும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் யாரையுமே நம்ப போறது இல்ல, வெளியே வந்தா அந்த போலீஸ்
போலீஸ் என்ன கண்டிப்பா கொன்னுடுவான் அப்படின்னு சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி ரேமன் கிட்ட சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காலையில இருந்து இப்ப வரை என்ன நடந்துச்சோ அதையுமே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தை அவளா குளிக்கணும்னு ஆசைப்பட்டு கீழே விழுந்து அந்த அடியை நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் குழந்தைய இன்னைக்கு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் பாஸ் கிட்ட போய் என் சம்பள செக்க வாங்க தான் போனேன், அந்த நேரத்துல அந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுருச்சு, என் பாஸ நான் கொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு என் ஹவுஸ் ஓனர் வேற நான் ரெண்ட் தர டிலே பண்ணிட்டேன்னு என் வீட்ல உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே ரோட்டுல போட்டுட்டாங்க. அந்த பொருட்கள்ல என் பொண்ணோட மெடிசனும் இருந்துச்சு, அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், என் பொண்ணுக்கு அது இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை யாரும் எங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணதில்ல, எங்க மேல கருணை கூட பட்டதில்ல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே ரேமன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இது எதுவுமே உங்களுக்கு புரியாது அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இப்போ ரேமனும் இது எல்லாமே எனக்கு புரியுது, இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்னோட கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னையும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் வளர்த்தாங்க, அப்போல்லாம் எங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டே பெருசா தெரியும், ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜனாயா வந்து அப்போ உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 9 அப்படின்னு சொன்ன உடனே ஜனாயா வந்து என் பொண்ணோட வயசு இப்போ 8 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப ரேமன் சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, நீங்க வெளியே வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜனாயா வந்து நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப ரேமனுக்கு ஜனாயாவை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற சீஃப் கிட்ட எதுவும் சொல்லாம அப்படியே ட்ரக்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பேங்க்குள்ள இருந்து ஒரு பொண்ணு லைவ் போடுறான்ற விஷயம் அந்த போலீஸுக்கும் தெரிய வருது. அப்ப இதை தெரிஞ்ச உடனே மொபைல் சிக்னல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்ப இந்த பேங்க்குள்ளதான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனாயாக்கு இப்பதான் ஒண்ணு ஸ்ட்ரைக்கே ஆகுது, அட நம்மளை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கே அப்படின்னு. அப்ப அதை பார்த்துக்கிட்ட அந்த மேனேஜர் கிட்ட சர்வர் ரூம் எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மேனேஜரும் அது மேலதான் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மேனேஜர் ஜனாயாவை சர்வர் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல கீழே இருக்கிற ஸ்டாஃப் வந்து தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கதவு வந்து லாக் ஆயிருக்கு. அதே சமயத்துல அந்த சர்வர் ரூம்ல இருக்கிற எல்லா பட்டனையுமே ஆஃப் பண்றாங்க. அப்போ அந்த சர்வர் ரூம்ல இருக்கிற எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணதுனால இப்ப அந்த ட்ரக்குக்குள்ள இவங்க பாத்துக்கிட்டு இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜோட சிக்னல் வந்து கட் ஆகுது. இப்ப ஜனாயாவும் மறுபடியும் கீழே வந்துடுறா. அப்ப நீ எங்க போறா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டதுக்கு எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்னதால அங்க இருக்கிற பாட்டியும் எனக்கும் பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ ரேமனும் பில்லியும் ஜனாயாவை ஏதோ ஒரு போலீஸ் மிரட்டினான்னு அவ சொன்னால அது யாரு, அவளுக்கு யாரு பயன்பட்டதோ அப்படின்ற டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி யாரா இருக்குன்னு ரேமன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோட பேருமே அந்த லிஸ்ட்ல வர மாட்டேங்குது. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் பில்லின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைரன் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கருப்பு கலர் கார்ல வதவதன்னு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரேமனுக்கு அட கடவுளேன்ட்டு தோணுது. இப்ப இந்த இஷ்யூ வந்து நேஷனல் இஷ்யூ ஆனதுனால இதுக்குள்ள இப்ப FBI உள்ள வந்திருக்காங்க. இப்ப மறுபடியும் பேங்க்குள்ள தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வெளிய பயங்கரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை கேட்கிற ஜனயா வந்து என்ன வெளிய ஒரே சத்தமா இருக்குது, என்ன போய் பாருங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கிட்ட சொன்னதால அவங்களும் கர்டன்ஸை விலக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னமா வெளிய சத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த மேனேஜரும் ஃப்ரீ ஜனயான்ட்டு மக்கள் எல்லாருமே உங்களுக்காண்டி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜனயா பேங்க்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத மக்கள் எல்லாருமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஜனயா வந்து நல்லவதான், அவளை வெளியே விடுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இத நியூஸ்ல பாக்குற ஜனயாக்கு ஒன்னும் புரியல, நமக்காக மக்கள் பேசுறாங்களா அப்படின்னு. அப்ப அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜனயா வீட்டுக்கு வெளியே ஒரு வீல் சேர்ல ஒரு தாத்தா இருந்தாரு பாத்தீங்களா, அவருமே ஜனயா கண்டி வந்திருக்காரு. இப்ப இந்த ட்ரக்குக்குள்ள FBI-யோட ஹெட்லாம் வந்து அந்த சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க பண்ண வரையும் போதும், இனிமேட்டு நாங்க இதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப அந்த சீஃப் FBI-யோட ஹெட் கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. அது எதுவுமே கேட்காத FBI-யோட ஹெட் வந்து இதுவரை நீங்க புடுங்கினதே போதும், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லாத வகையில அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ரேமன் வந்து பில்லி கிட்ட அந்த ஃபைன் போட்ட ஆபீசரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பேங்க்குள்ள ஜனயா வந்து அந்த மேனேஜர் கிட்ட அவங்க மனசுல உள்ள எல்லா கஷ்டத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் என் குழந்தைய யாரு பாத்துப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா, நான் ஜெயில இருந்து வெளியே வர வர என் குழந்தைய நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பேங்க் மேனேஜருமே கொஞ்ச நேரத்திலேயே சரி ஓகே, உங்க குழந்தைய பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, நீங்க
நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி அங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எந்த வேலையும் பண்ணாம ஒரே இடத்துல இறந்ததால அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது ஜனாயா கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு. அதை கேட்கிற ஜனாயாவும், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டியும் ஆமான்னு சொன்னதால, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டியும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஜனாயா கிட்ட, உன் உடம்ப நல்லா பாத்துக்குமா, உனக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த மேனேஜர் தான் அந்த பாட்டியை வெளியே விடுறதுக்காண்டி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்ல அவங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா மறுபடியும் பேங்க்குள்ள தான் போக பாக்குறாங்க. அப்ப ரேமன் வந்து, நீங்க மறுபடியும் உள்ள போக நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால, நீ யாரு, நான் உள்ளதான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பேங்க்குள்ள போயிடுறாங்க. அப்ப பேங்க்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இருந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பேங்க்குக்கு மறுபடியும் கால் வருது. அந்த காலை உடனே ஜனாயா அட்டன் பண்ணிக்கிட்டு, ரேமன் நீங்க தானே பேசுறது, அந்த பாட்டிக்கு டயபெட்டிஸா, அவங்கள கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, ரேமன் இனிமேட்டு பேச மாட்டாங்க, இனிமேட்டு இது எல்லாமே என் கண்ட்ரோல்ல வந்துச்சு, இனிமேட்டு என் கூட தான் பேசுவீங்கன்னு அந்த FBI ஹெட் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கிற ஜனாயாவும், நீங்க ரேமன் கிட்டயே போனை கொடுங்க அப்படின்னு சொன்னதால, அதெல்லாம் முடியாது, நீங்க என் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் சொன்ன அந்த ஆபீசர் போயிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு, யார் அந்த ஆபீசர்னு அந்த FBI ஹெட் கேட்டதுக்கு, இதுக்கு தான் ரேமன் கிட்ட போனை கொடுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த FBI ஹெட்டும், இங்க பாருங்க மேம், நீங்க எங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டீங்க, இப்ப நீங்க வெளியே வராட்டி நாங்கடா உள்ள பூந்து உங்களை ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது, இதை கேட்கிற நம்ம ஜனாயாவும், இவ்வளவு நேரம் கூலா இருந்தவங்க திடீர்னு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த மேனேஜர் கிட்ட போனை கொடுத்துட்டு, அந்த மரம் மண்டி கிட்ட நீயே பேசி, டிடெக்டிவ் ரேமன் இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது, போனை வாங்கின அந்த மேனேஜருமே டிடெக்டிவ் ரேமன் கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் ஜனாயாவோட பேக்ல இருந்து அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை வேற ஆஃப் பண்ணணுமான்னு இப்ப அந்த பேக் எடுத்ததுக்கு அந்த மேனேஜர் வந்து பதட்டத்துல போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்பவே பதட்டத்தோட, ஜனாயா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட கையில எடுத்துட்டு இப்ப ஆஃப் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தவங்க, இது பாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை கேட்கிற ஜனாயாவும், எது இது பாமா, ஐயோ இது பாம்லாம் கிடையாது, என் பொண்ணோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜனாயாவுக்குமே இப்போ புரிய வருது, அவங்க இதை பாம்னு நினைச்சு குழம்பிட்டாங்களா அப்படின்னு. அப்போ உடனே அந்த மேனேஜர் கிட்ட, இது பாம் இல்லைன்ட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்லுங்க, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு அந்த மேனேஜர் இப்போ தயங்குறாங்க. எதுக்காக கால் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது மட்டும் பாம் இல்லைன்னு தெரிஞ்சா போலீஸ் எல்லாருமே உள்ள வந்து உங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை தெரிஞ்ச அந்த கேஷியர் பொண்ணு உடனே, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாத்ரூம் வந்து அந்த கண்ணாடியில எழுதிக்கிட்டு இருக்கா, இது ஒண்ணும் உண்மையான பாம் கிடையாதா அப்படின்னு. இதை அந்த FBI ஆபீசருமே பார்த்துடுறாங்க. அப்ப இப்ப பில்லி வந்து ரேமன் கிட்ட ஒரு ஆபீசரை கூட்டிட்டு வராங்க. யார் இவங்கன்னு தெரியுதா, நம்ம ஜனாயாக்கு ஃபைன் எழுதி கொடுத்தவங்க தான் இவங்க. அப்ப அவங்க வந்து வாலண்டியராகவே ஒத்துக்கிறாங்க, நான் தான் ஃபைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ காலையில என்ன நடந்துச்சு, உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஆபீசரும் நடந்த எல்லா உண்மையுமே சொன்னதால இதை கேட்கிற ரேமன் வந்து பயங்கர காண்டா ஆகிடுறாங்க. அப்ப அந்த கோபத்தோட அப்படியே வேகமா வந்து, காலையில இடிச்சான் பாத்தீங்களா, அந்த ஆபீசரை பார்த்து பொங்குன்னு மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறாங்க. இப்ப இதை அந்த சீஃபும் பார்த்துடுறாரு, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவனாலதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம், இவன் கோபப்படுத்தி தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்கிற சீஃப் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு, நீ அந்த இடத்துக்கு வா, நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப மறுபடியும் அவங்க எல்லாரும் அந்த ட்ரக்குக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த FBI ஹெட் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க சொன்ன அந்த ஆபீசரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இனிமேட்டு பேச்சுக்கே வேலை இல்ல அப்படின்னு அந்த ஆபீசர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரம்ட்டு போன் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதை வேற அட்டன் பண்ணாம இருந்துகிட்டு இருக்கிறாங்களா. ரேமனுக்கு பயங்கர காண்டா ஆகிடுது, நீங்க பேசாதீங்க, இனிமேட்டு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த கால் அட்டன் பண்ணி, நான் வந்து ரேமன் பேசுறேன், நீ சொன்னல ஒரு ஆபீசர், அவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவர் போட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்து வெரிஃபை பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போட்டோ காமிச்சா நீ வெளியே வந்துருவியா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு, நான் உனக்கு போட்டோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேமனே இப்போ அந்த பேங்க் முன்னாடி போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே என்ன சத்தம் அப்படின்னு பாருங்கன்ட்டு அந்த மேனேஜர் கிட்ட சொன்னதுக்கு, அந்த மேனேஜரை வந்து பார்த்தா ரேமன் தான் வந்திருக்காங்க. இப்ப நான் தான் ஜனாயா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், என் மொபைல்ல அந்த ஆபீசரோட போட்டோ இருக்கு, இதை போய் காமிங்க அப்படின்னு சொன்னதால, அப்ப அந்த மொபைலை வாங்கிக்கிட்டு இப்ப ஜனாயா கிட்ட போய் இவரான்னு கேக்குறாங்க. அதுக்கும் ஜனாயா வந்து, ஆமா இந்த ஆபீசர் தான் என்ன மிரட்டினது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனாயா ரேமன் கிட்ட சொன்ன மாதிரியே உள்ள இருக்கிற ஹாஸ்டேஜ் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்றாங்க. அப்ப அந்த மேனேஜர் உள்ள இருக்கிற எல்லா ஹாஸ்டேஜையும் அந்த பேங்க் வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுபடியும் பேங்க்குள்ளேயே போறாங்க. நீங்க எங்க போறீங்க, நீங்களும் எங்களோட வந்துருங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்கள என்னால சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூடயே இருக்க அப்படின்னு உள்ள போயிடுறாங்க.
வராங்க. அப்ப மறுபடியும் அந்த மேனேஜர் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு, நீங்க எதுக்கு மறுபடியும் வந்தீங்க, நீங்களும் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னை விட்டு போக எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கிற ஜனயாக்கு யாரும் இதுவரை எனக்கு இப்படி எல்லாம் உதவி பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஜனயா வந்து என் பொண்ணுக்கு $40 மட்டும் ஃபீஸ் பே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜெயில இருக்கும்போது என்ன பார்க்க வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் மட்டும் வரமாட்டேன், உங்க பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதால இதை கேட்கிற ஜனயா வந்து பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி ஜனயா வந்து ரொம்பவே எமோஷனல்ல இருந்துகிட்டு இருக்கும்போது ஜனயாவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. யார் பண்றதுன்னு பார்த்தா ஜனயாவோட அம்மா தான் கால் பண்றாங்க. இதுவரை இவங்க பண்ணதே இல்லையே, எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹலோன்னு சொன்னா ஆர்யா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற ஜனயாக்கு மனசு எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு காலையில விடிஞ்சதுல இருந்து என்னெல்லாம் பண்ணன்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தோட இப்ப அந்த மேனேஜர் கிட்டயுமே என் பொண்ணு இறந்துட்டான்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற அந்த மேனேஜருக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் பயங்கர சோகத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப வெளியே இருக்கிற FBI ஆபீசர் எல்லாருமே ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஜனயாவை நோக்கி எய்ம் பண்ணி இப்போ அவங்க நெஞ்சிலேயே ஃபர்ஸ்ட் புல்லட்டை இறக்கி அவங்கள மாத்தி மாத்தி சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்ப அதை பாக்குற அந்த பேங்க் மேனேஜர் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த ஆபீசர் எல்லாருமே அந்த மேனேஜரை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ண ஜனயா வந்து இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் எப்பயுமே உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேங்க்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேங்கை விட்டு வெளியே வந்து ஜனயா வந்து சரண்டர் ஆகுறாங்க. இப்ப ரேமோனும் ஜனயா பக்கத்துல வந்து உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேண்ட்கப் பண்ணி கார்ல ஏத்துறாங்க. அப்ப அப்படியே ஜனயாவை கார்ல வச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ கிரேட் டே.